இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னா கிளாஸ் 10, அதாவது 10th ஸ்டாண்டர்டோட இயல் 1 இயல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து நம்மளோட சேனலில் வந்து 7th 8th 9th ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்குறவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து இன்றைக்கி வந்து 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ பார்க்க போகலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? அன்னை மொழியே அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் எழுதியது அன்னை மொழியே. சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றல் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவர். உணர்ந்து கற்றோம் அப்படின்னா கல் போன்ற மனம் கூட கற்கண்டா போயிடும் அப்படிங்கிறாங்க. அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அன்னை மொழியே அழகார்ந்த தமிழ்தாய் வாழ்த்து, இன்னொன்று முந்துற்றோம் வேண்ட 2 பாட்டாக இருக்குது. அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, அதான் அழகார்ந்த செந்தமிழே. முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே அப்படின்னா, முன்னைக்கும் முன்னைனா பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, முகிழ்ந்த அப்படின்னா தோன்றிய. அப்புறம் கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டினிடையே, கடல் கொண்ட நாட்டினிடையில் மண்ணிற் சிறந்த மண்ணுலக பேரரசே. அப்போது கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே அப்படின்னா பாண்டிய மகளே. பாண்டிய மகளே திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறளின் பெருமைக்கு உரியவளே, அதான் பெரும் பெருமைக்கு உரியவளே. இன்னரும் பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டு. எண் தொகையே அப்படின்னா 8 தொகையே. நற்கணக்கே அப்படின்னா 15 கீழ்கணக்கே. மண்ணுன் சிலம்பே அப்படின்னா சிலப்பதிகாரமே. அழகான மணிமேகலை கலைவடிவேனா அழகான மணிமேகலையே. பொங்கியலும் நினைவுகளால், முன்னும் நினைவுகளால், அதான் பொங்கியலும் நினைவுகளால் தலைப்பணிந்து வணங்குகிறோம். அப்புறம் வந்து செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை. செழுமைமிக்க தமிழே எமக்கு உயிரே, அதான் உள்ளுயிர்னா எமக்கு உயிரே. சொல்லுதற்கரிய நின் பெருமைகளை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும், அதான் என் தமிழ் நா எவ்வாறு எடுத்தே உரை விரைக்கும். முந்தைக்கும் தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும், முந்தைக்கும் தமிழ் புகழும் தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும், பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே. விந்தை நெடுநிலையு வேறார் புகழறையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் முளர, உந்தி உணர்வெழுப்ப உள்ள கலர் முணர, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்தன்மையை அதுக்கு ஓகே. புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த தும்பினா வண்டு தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் உலங்க தனித்தமிழே. அப்படின்னா செந்தாமரை தேனை குடித்து சிறகடித்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை முழங்குகின்றோம். அதாவது அப்புறம் சச்சிதானந்த அவர்களோட கோட்டு, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சாகும்போதும்னா சச்சின், சாகும்போதும் சச்சின் வந்து சதம் படிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அதான் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து கனிச்சாறு 8 தொகுதிகளாக இருக்குது. அதில் வந்து ஒரு முதல் தொகுப்பிலிருந்து இது எடுக்கப்பட்டது. இது ரொம்ப தடவை கேட்ட கொஸ்டின். தென்மொழி தமிழ்ச்சிட்டு, இன்னொன்று தமிழ் நிலம் ஆகிய இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் வந்து இவருடைய இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். இது உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எஞ்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இதுக்கு 8 தொகை ஞாபகிக்கிறதுக்கு ஒரு பாட்டு. நற்றினை நல்ல குறுந்தொகை 500, நற்றினை நல்ல குறுந்தொகை 500, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்றும் இத்திரத்தை 8 தொகை. அடுத்ததாக பார்க்க போகிற லெசன் வந்து தமிழ் சொல்வளம். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், பட் இதில் வந்து நிறைய கிறுக்கல்கள் இருக்கும். இது என்னோட மகளுடைய ஸ்கிரிப்லிங்ஸ் தான். ஸோ அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க போதும். தாள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா நெல், கேழ்வரகு, அதாவது நெல் தாள், கேழ்வரகு தாள். தண்டு அப்படின்னா கீரைத்தண்டு, வாழைத்தண்டு. கோல் அப்படின்னா நெட்டி, மிளகாய் செடி நெட்டி வந்து கோல்னு சொல்லுவோம். குத்துச்செடி புதர் அப்படின்னா தூருன்னு சொல்லுவோம். குத்துச்செடி புதரை வந்து தூருன்னு சொல்லுவோம். தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருட்பல வரிசைகள் அவற்றில் இல்லா குறையாக எந்த தமிழருக்கும் மிக தெளிவாக தோன்றும். இதில் வந்து இது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு கால்டுவெல் சொல்லியிருப்பாங்க. பிற திராவிட மொழிகளுக்கு
மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்கிறார் கால்டுவெல். அதுக்கப்புறம் வந்து கம்பு அப்படிங்கிறது ஒன்று கம்பந்தட்டு சொல்லலாம், இல்லைன்னா தட்டை சொல்லலாம். கம்பந்தட்டு இல்லைன்னா தட்டை, கம்பந்தட்டு தட்டை. கரும்பின் அடியை வந்து களி 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 களி. கரும்பின் அடியை வந்து தூருன்னு சொல்லக்கூடாது. கரும்பின் அடியை வந்து களி. மூங்கிலோட அடி இருந்துச்சு, அது கரும்பு மாதிரியே தான் கணுக்கணுவாக இருக்கும். ஆனால் மூங்கிலோட அடியாக இருந்தால் அது களை களி களை. புளி வந்து புளி வேம்பு அதோட அடி வந்து அடி தான், புளி அடி. புளிய ஒருத்த அடி. மூங்கிலோட அடி வந்து களை. கரும்பினோட அடி வந்து களி 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 களை. கிளை பிரிவுகள். கவை கொப்பு கிளை, அதாவது கவை கொம்பு, அதாவது கொப்பு, கவை கொப்பு கிளை, சினை போத்து குச்சி இனுக்கு அப்படி ஆர்டரா படிச்சுக்கணும். கவை கொப்பு கிளை, கவை கொப்பு கிளை, கவை கொப்பு கிளை, சினை போத்து குச்சி இனுக்கு, சினை போத்து குச்சி இனுக்கு. அதாவது கவை அப்படின்னா அது முந்தினதுலேருந்து வரணும். அடி கவை அதுலேருந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அடி மரத்திலிருந்து பிரியும் கிளை தான் கவை. கொம்பு அப்படின்னா கவை, அதுக்கு முந்தினது கவையோட பிரிவு. கிளை அப்படின்னா கொம்போட பிரிவு. சினை அப்படின்னா கிளையோட பிரிவு. போத்து அப்படின்னா சினையோடைய பிரிவு. குச்சி அப்படின்னா போத்தோட பிரிவு. இனுக்கு அப்படின்னா குச்சியின் பிரிவு. அடிக்கவை கொப்பு கிளை, சினை போத்து குச்சி இனுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி அதுக்கப்புறம் வந்து காய்ந்த அடியும் கிளையும். சுள்ளி அப்படின்னா எதை சொல்லுவோம்னா காஞ்ச குச்சியை தான் சுள்ளின்னு சொல்கிறாங்க. விறகு அப்படின்னா காய்ந்த சிறு கிளையை தான் விறகு அப்படி சொல்கிறாங்க. காய்ந்த சிறு கிளையை தான் என்ன சொல்கிறாங்க, விறகு சொல்கிறாங்க. காய்ந்த களி, களி அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்னா கரும்போட அடி, அந்த களியை வந்து வெங்களி அப்படி சொல்கிறாங்க. காய்ந்த கொம்பும் கவையும் அடியும், அந்த அடி கவை கொம்பு எல்லாம் காய்ஞ்சிருந்தா அது வந்து கட்டை. இலை வகை என்ன சொல்லலாம், புளியிலை, வேப்பிலை, நெல்தாள், புல்தாள். அதுக்கப்புறம் வந்து தோகை வந்து சோளத்தோகை, கரும்பு தோகை, அதோட இலைகளை சொல்கிறது. தென்னை ஓலை, அதுக்கப்புறம் பனையோலை. அப்புறம் வந்து சண்டு அப்படின்னா அது என்னத்தோம்னா காய்ந்த தாளும் தோகையும், காய்ந்த தாளும் தோகையும் தான் சண்டுன்னு சொல்கிறாங்க. சருகு அப்படின்னா காய்ந்த இலை மட்டும், சருகு அப்படின்னா காய்ந்த இலையை மட்டும். கொழுந்து வகைகள், அப்போ அதோட நெல்லோட கொழுந்து என்ன சொல்கிறாங்கன்னா துளிர், துளிர் வந்திருக்கு அப்படின்னா துளிர் இல்லைன்னா தளிர், நெல்லோடது புல்லோடது. முறி அப்படின்னா முறி அல்லது கொழுந்து அப்படின்னா புளிமுறி, வேப்பமுறி, கொழுந்து, புளியங்கொழுந்து, வேப்பங்கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருத்து அப்படின்னா எதில் வந்திருக்குன்னா சோளங்குருத்து, கரும்பு, தென்னை, பனை இது எல்லாத்தையுமே குருத்துன்னு சொல்லுவாங்க, அதோட வளர்ந்து வர ஸ்டேஜை. கரும்போட நுனிப்பகுதி வந்து கொழுந்தாடை. கரும்போட அடி வந்து களி, கரும்போட நுனிப்பகுதி வந்து கொழுந்தாடை. அடுத்து பூவின் நிலைகள் வந்து 7 இருக்குது. அரும்பு, போது, மலர், வி, செம்மல். அது அரும்பு வந்து பூ விரியும் பூவின் தோற்ற நிலை. போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை, பூ வந்து விரிய தொடங்கும் நிலை. மலர் அப்படின்னா பூவின் மலர்ந்த நிலை, பூவின் மலர்ந்த நிலை. வி அப்படின்னா அது விழுந்த நிலை, கீழே விழுந்த நிலை தான் வி. மலர்ந்த நிலை வந்து மலர் இல்லைன்னா அலர், மலர் இல்லைன்னா அலர். செம்மல் அப்படின்னா பூ வந்து வாடின நிலை, செம்மல் அப்படின்னா பூ வந்து வாடின நிலை. கீழே விழுந்த நிலை வந்து விழும்போது அப்படின்னா கீழே விழுந்த நிலை. ஓகே. தமிழ் ஆசிரியர் வந்து நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர். சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வேந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அப்படின்னு ஒன்று அமைச்சிருப்பவர் பாவாணர் அமைத்திருப்பவர் யார்? இளங்குமரனார். சரியா, அவர் தான். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய்மண்ணை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போன்ற இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெருமை பற்பல நூல்களை எழுதியிருக்கும். அதாவது என்னன்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவலர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பரங்கலக உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினியார் உரை, தேவநேயம். இவர்தான் உலக பெருந்தமிழர். இது எல்லாத்தையும் செஞ்சவர் யாருன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். பூவோடு கூடிய இளம்பிஞ்சை தான் என்ன சொல்லுவோம்னா பூம்பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். இளம் காயை வந்து பிஞ்சு, பூம்பிஞ்சுங்கிறது பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. பிஞ்சு வந்து இளம் காய். வடு அப்படின்னா மாம்பிஞ்சு தான் வடுன்னு சொல்கிறாங்க. மூசு அப்படின்னா பலாப்பிஞ்சு, மூசு அப்படிங்கிறது பலாப்பிஞ்சு. கவ்வை
எள்ளோட பிஞ்சை வந்து கவ்வைன்னு சொல்லணும். தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சை வந்து குறும்பை. தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு வந்து குறும்பை அப்படின்னு சொல்லணும். முட்டுக்குறும்பை அப்படின்னா சிறு குறும்பை. முட்டுக்குறும்பை அப்படின்னா சிறு குறும்பை. இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய். நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு. நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு. கருக்கல் அப்படின்னா இளநெல். கருக்கல் அப்படின்னா இளநெல். கச்சல் அப்படின்னா வாழைப்பிஞ்சு. கருக்கல் அப்படின்னா இளநெல். கச்சல் அப்படின்னா வாழைப்பிஞ்சு. வாழைப்பிஞ்சு. கச்சல் அப்படின்னா வாழைப்பிஞ்சு. குலைவகை. அவரை துவரையோடது வந்து கொத்து. அவரை கொத்து, துவரை கொத்து. கொடி முந்திரி, அதாவது கொடி வந்து குலை, முந்திரி குலை. தாறு அப்படின்னா வாழை குலையை வந்து தாருன்னு சொல்கிறாங்க. கதிர் அப்படின்னா கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் கதிரை வந்து கதிர்னு சொல்கிறாங்க. அழகு அல்லது குரல்னா நெல், திணை ஆகியவற்றின் கதிர் தான் அழகு அல்லது குரல். சீப்பு அப்படின்னா வாழைத்தாற்றின் பகுதி. சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய். நுனியில் சுருங்கிட்டு அப்படின்னா அது சூம்பல். சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம். காயில் சுருங்கிட்டுனா அது சூம்பல், சும்பி போயிட்டு. சிவியல் அப்படின்னா பழம் சுருங்கினது. சொத்தை அப்படின்னா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி, அதான் சொத்தை. வெம்பல் அப்படின்னா சூட்டினால் வெம்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அது. அழியல் அப்படின்னா குழுகுளுத்த பழம். அழுகல் அப்படின்னா குழுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய். சொண்டு அப்படின்னா பதராய் போன மிளகாய். பதராய் போன மிளகாய். சொண்டி போயிட்டு அப்படின்னா பதராய் போன மிளகாய். கோட்டான்காய் அல்லது கூகைக்காய் அப்படின்னா கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் தான் கோட்டான்காய். தேரைக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அல்லிக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் கெட்ட காய். பழத்தோல் வகைகள் மேலே இருக்குது. தொலி மிக மெல்லிசாக இருந்தால் அது தொலி, திண்ணமாக இருந்துச்சுன்னா அது தோல், வன்மையாக இருந்ததுன்னா அது தோடு, மிக வன்மையாக இருந்துச்சு அதுனா ஓடு. சுரக்கையோட ஓடு வந்து குடுக்கை. சுரக்கையோட ஓடு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குடுக்கை. தேங்காய் நெற்றின் மேற்பகுதி வந்து மட்டை. நெல், கரும்பு முதலியவற்றின் மூடி வந்து உமி. கொம்பை அப்படின்னா வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமி. வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமி. மணிவகை அப்படின்னா நெல், புல் முதலியவற்றின் நெல் கூலம். நெல், புல் முதலிய தானியங்கள். பயறு அப்படின்னா அவரை, உளுந்து முதலியவை. அவரை, உளுந்து முதலியவை. கடலை அப்படின்னா வேர்க்கடலை, கொண்டக்கடலை முதலியவை. வேர்க்கடலை, கொண்டக்கடலை முதலியவை. விதை அப்படின்னா கத்தரி, மிளகாய் அதோட முத்து. கத்தரி, மிளகாய் முதலியவற்றின் முத்து. கத்தரி, மிளகாய் முதலியவற்றின் முத்து. விதை அப்படின்னா கத்தரி, மிளகாய் முதலியவற்றின் வித்து. கத்தரி, மிளகாய் முதலியவற்றின் வித்து. கால் அப்படின்னா புளி, காஞ்சிரை, நச்சுமரம். புளி, காஞ்சிரை அதாவது நச்சுமரம். புளி இல்லைன்னா காஞ்சிரை. கால். மணிவகை. புளியமுத்தை வந்து கால்னு சொல்கிறாங்க. காஞ்சிரை, நச்சு மரம் முதலியவற்றின் வித்து. முத்து அப்படின்னா வேப்பமுத்து, ஆமணக்கு முத்து. புளிமுத்து கிடையாது, புளிக்கால். புளிக்கால். கொட்டை அப்படின்னா மாங்கொட்டை, பனங்கொட்டை. தென்னையோட வித்தை வந்து தேங்காய். அவரை துவரையோட பயிர்கள் வந்து முதிரை. இளம் பயிர் வகை என்ன சொல்கிறோம்னா நெல், கத்தரி வந்து நாற்று. மா, புளி, வாழை முதலியவற்றின் இளநிலை கன்று. மா, புளி, வாழை முதலியவற்றின் இளநிலை வந்து கன்று. குருத்து அப்படிங்கிறது வாழையின் இளநிலை. குருத்து அப்படிங்கிறது வாழையின் இளநிலை. தென்னையோட இளநிலை வந்து பிள்ளை. வாழையோட இளநிலை வந்து குருத்து. வாழையின் இளநிலை வந்து குருத்து. தென்னையின் இளநிலை வந்து பிள்ளை. விழாவின் இளநிலை வந்து குட்டி. விழாவின் இளநிலை குட்டி. பனையோட இளநிலை வந்து மடலி அல்லது வடலி. விழாவின் இளநிலை வந்து குட்டி. தென்னையோட இளநிலை வந்து பிள்ளை. பைங்குல். நெல், சோளம் முதலியவற்றின் பசும்பெயர் தான் பைங்குல். இங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா சம்பா வகைகளில் என்னென்ன இருக்குது அதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே அப்படின்னு சொன்னது யாருன்னா அப்பாத்துரையனார். தேவனை வந்து ஞாயிற்றுக்கிழமை வழிபடுவோம். ஸோ தேவநேயர் தான் மொழி ஞாயிறு. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனரின் சொல்லாராய்வு கட்டுரைகள் தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையில் சுருக்கமாக தரப்பட்டுள்ளது. இவர் வந்து பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொற்றவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதல திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அப்புறம் கடல் கடந்து முதலில் அச்சேறியது தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து போர்ச்சுகீஸு. அந்த புக்கு எங்கே இருக்குன்னா போர்ச்சுகீஸு நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலா எனும் நூல் முதலாக தமிழ் மொழிதான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கார்டிலா எனும் நூல் முதலில் தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. லிசுபனில் 1554 லிசுபனில். இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர்
கார்திலா டி லிங்கோ தமிழு போர்ச்சுகீஸ். இது 2 வர்ணங்களில் இருக்கும். கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். இரட்டுற மொழிதல் அப்படின்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார். இவரோட சந்த தமிழ் அழகனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சண்முக சுந்தரம். இரட்டல மொழிதல் சந்த கவிமணி தமிழ் அழகனார். இயற்பெயர் சண்முக சுந்தரம். இங்கே இது 2 சங்கத்தை பற்றியும் கடலை பற்றியும் ஒரே பாட்டில் கொடுத்துருப்பாங்க. முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா முத்தமிழ தமிழ் இயலிசை நாடகம்னு சொல்லியிருப்பாங்க. கடல் 3 வகையான முத்து தருது, அமிழ்தினை தருது, முத்துவையும் அமிழ்தினையும் தருதுன்னு சொல்லியிருப்பாங்க. வெஞ்சங்கு சங்கம் அப்படின்னா முதலிடை கடை. இது வெஞ்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருது அப்படின்னு கடலையும் தமிழையும் இணைச்சு சொல்லியிருப்பாங்க. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்த தே தமிழ் ஈண்டு. துய்ப்பது அப்படின்னா கற்பது, மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பெறுதலால். தமிழ் இயலிசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்கப்புலவரால் காக்கப்பட்டது. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. வெஞ்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இந்த பாக்ஸ் பார்த்தா முத்தமிழ் அப்படின்னா இயலிசை நாடகத்தை சொல்கிறாங்க. முத்தினை அமிழ்ந்து எடுத்தல சொல்கிறாங்க. முச்சங்கம் அப்படின்னா முதல் இடைக்கடை. இதில் 3 வகையான சங்குகளை தருது. வெஞ்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம். மெத்த அணிகலன்னா மெத்த ப்ளஸ் அணிகலன் 5 காப்பியங்களை சொல்லுது. மிகுதியான வணிக கப்பல்கள் போனதை சொல்கிறாங்க. சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்க பலகையிலிருந்து சங்கப்புலவர்கள் பாதுகாத்தமை. நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்ததை சொல்கிறேன். ஓகே. இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னா என்ன? ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நூல்வெளி அப்படின்னா இது யார் சந்த கவிமணி அப்படிங்கிற தமிழழகனார் எழுதியிருப்பாங்க. இவரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். இது தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற பகுதியிலேருந்து எடுத்தது. இது 5ஆம் பகுதி இங்கே கொடுத்துருக்காங்க. 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் இவர். இளம் வயதிலேயே செயலேற்றும் ஆற்றல் உடையவர். உரைநடையின் அணிகலனில் இது ரொம்ப படிக்க தேவையில்லை. திருப்பரங்குன்றம் அப்படின்னு குன்றத்தில் குறிஞ்சி மலர் பாத்தியா அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இந்த குறிஞ்சி மலர் என்னும் நூலில் நான் பார்த்த சாரதி இந்த இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் தமிழ் கணினி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரிலேயே முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் எனும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. இதுதான் முதன்முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்த நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளிவிவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே. இப்போது தொல்காப்பியர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அதாவது சண்டே மண்டே காப்பி அப்படின்னா தொல்காப்பியர். ஞாயிறு திங்கள் நெஞ்சம் அந்த மாதிரி நெஞ்சம் சொல்லும் காப்பி. சண்டே மண்டே நெஞ்சம் சொல்லும் காப்பி அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா அப்படின்னா புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை அப்படின்னா மழையும் அவங்க காத்திருக்கிறது மாதிரி மழையும் புயலும் ராமசாமிக்காக காத்திருக்காது. ஸோ மழையும் புயலும் ராமசாமி. திருக்குறளில் ஓம உருபு இல்லை. திருக்குறளில் ஓம உருபு இல்லை. எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதை என்ன சொல்கிறோம்னா இணை ஒப்பு அனாலஜி. எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அது இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓம உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா தான் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓம உருபு மறைந்து வந்தால்தான் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. இப்போ இது வெற்றிச்சாறு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அண்ணாவுக்கு வெற்றிச்சாறு கொடு. அப்போ அறிஞர் அண்ணா களம்புக்கு துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் தென்றல் யார் அப்படின்னா திருவிக்கா.
சொல்லின் செல்வர் யாருன்னா ராபி சேது பிள்ளை, அதாவது தமிழின்பம் எனும் நூலில் எழுதியுள்ளார் ராபி சே. முரண்படு மெய்மை அப்படின்னா பேரடாக்ஸ். முரண்படு மெய்மை அப்படின்னா பேரடாக்ஸ். அனாலஜி அப்படின்னா இணை ஒப்பு. கிளைமேக்ஸ்னா உச்சநிலை. இது ஒரு பக்கம், அது மறுபக்கம், ஒரு பக்கம் மறுபக்கம், ஒரு பக்கம் மறுபக்கம் இதில் வரும். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் வரும். பசித்தவீர் ஒரு பக்கம், புலிகோச்சை மறுபக்கம், ஒரு பக்கம் மறுபக்கம் வந்தாலே அது வந்து ஜீவா, தோழர் ஜீவானந்தம். எதிரிணை இசைவு அப்படின்னா ஆன்டிதீசிஸ். ஆன்டிதீசிஸ். சொல் முரண் அப்படின்னா ஆக்சிமோரன். சொல் முரண் அப்படின்னா ஆக்சிமோரன். எதிரிணை இசைவுன்னா ஆன்டிதீசிஸ். சொல் முரண் அப்படின்னா ஆக்சிமோரன். எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை எனும் நூலிலிருந்து உரைநடையின் அணிகலன் என்னும் கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. இவருடைய இயற்பெயர் வந்து ராமலிங்கம். இவர் புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆக்சிமுரன்னா சொல்முரண், பேரடாக்ஸ்னா முரண்படு மெய்மை, ஆன்டிதீசிஸ்னா எதிரிணை இசைவு. எழுத்துனா என்ன, சொல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எழுத்து முதலெழுத்து சார்பெழுத்து அப்படின்னு இருவகைப்படும். முதலெழுத்து 30 வகையான எழுத்துக்கள், சார்பெழுத்து 10 வகை. இப்போ அதில் நம்ம பார்க்க போகிறது எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 தான் முதலெழுத்துக்கள். இப்போ சார்பெழுத்து என்னென்னா பார்க்கணும். சார்பெழுத்து மொத்தம் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 4 வகை குறுக்கங்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு சின்ன கிளாஸ்லேயே. குற்றியலுகரம்னா என்ன, குற்றியலிகரம்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ உயிரளபடை, ஒற்றளபடை பார்க்கலாம். உயிர்மெய்னா என்னன்னு தெரியும், ஆயுதம்னா என்ன தெரியும். உயிரும் மெய்யும் எழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா அது உயிர்மெய். ஆயுத எழுத்துனா அக்கு தனிநிலை ஒற்று முற்றோஸ்தம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல். அளபெடுத்தல் அப்படின்னா அது 2 வகையான அளபடைகள் உண்டு. அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. அம்மா, தம்பி. உயிரளபடை. செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள். முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் மீண்டும் ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை. செய்யுள்ள மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க அதற்கு இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வந்துச்சு அப்படின்னா அது உயிரளபடை. உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. செய்யுளிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய. அதாவது செய்யுளிசை இசை நிறை அளபடை. முன்னாடி செய்யுள் இசை மாறி இருந்திருக்கு. ஸோ செய்யுளிசை இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை இல்லைனா இசை நிறை அளபடை என்பாங்க. இப்போ ஓதல் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சவுண்ட் ஓதல் அப்படின்றதுனால ஓதல் அப்படின்னு நெட்டெழுத்துக்கள் வருது இல்லையா. அப்படி நெட்டெழுத்துக்கள் அதுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது என்னென்னா செய்யுளிசை அளபடை. உரா அப்படின்னா ஆ அப்படிங்கிற நெட்டெழுத்து வந்திருக்கு. அப்போ உரார் குறுநோய். மொழி உடையிலையும் வந்திருக்கு. மொழிக்கு முதல்லையும் வருது, இடையிலையும் வருது, கடையிலையும் வரும். நல்ல படா ஆ படா அப்படின்னா மொழி இறுதி. இன்னிசை அளபடை. அதில் செய்யுளிசை அளபடை ஓசை குறையும் போது, ஏதாவது வயசாயிட்டாங்க அப்படின்னா செய்யுள் அந்த காலத்தில் தான். ஸோ இப்போ வயசு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது குறையுது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அதை நிறைவு செய்யறதுக்கு வேறு பெரிய ஆட்களை போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நெட்டெழுத்துக்கள். இப்போது இன்னிசை அளபடை அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையாத போது இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளபெடுப்பது. குறில் தான் நெடிலா. அங்கேயும் என்னாச்சு அப்படின்னா நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்து அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்து. அதே மாதிரி இங்கே இருக்கிற குறில் நெடிலா அளபெடுக்கும். ஓசை குறையாத இடத்துல சும்மா இருந்தாலுமே பாட்டு போட்டால் ஆடுவோம்ல, அதே மாதிரி சும்மா இருந்தாலுமே என்ன பண்ணுவோம், ஓசை குறையாமல் இருந்தால் கூட என்ன பண்ணுவோம், நமக்கு இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக சும்மா அமைதியான பையன் கூட பயங்கரமாக டான்ஸ் ஆடுவோம். அப்போ குறில் நெடிலாக அளபெடுப்பது தான் இன்னிசை அளபடை. கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சாவாய். தூ உ
கெடுப்பதும் அப்படின்னு வந்தாலும் பரவாயில்ல. தூ ஊ அப்படிங்கிற ஒரு குறில் எழுத்து கொண்டு வந்திருக்கு. குறில் நெடிலாக அல்லப்படும். தூ அப்படிங்கிற நெடில் வந்திருக்கு. ஸோ ஊங்கிற குறில் தூ அப்படிங்கிற நெடிலோட வந்திருக்கப்போ கெடுப்பது ஊம். இது வந்து சென்ட்ரல் 5, 6 எழுத்தாக மட்டும்தான் வரும். சொல்லிசை அளபடைனா பேர் தான் சொல்லுவோம். ஸோ செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக நின்று செயலாக எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. உரநசையி உள்ளம் துணையாகச் சென்றார் வரணசையி இன்னும் உலேன். நசை அப்படின்னா விருப்பம். விரும்பி எனும் பொருள் தருவதற்காக நசையி என அளபெடுத்தது. ஒற்றளபடை அப்படின்னா ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய. ஒற்றளபடைனாலுமே ஓசை குறையும் போது. செய்யுளிசை அளபடைனாலும் ஓசை குறையும் போது. ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய எழுத்துக்களான ஞெஞன நமன வயலல ஆகிய 10ம் அக்கு எனும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது தான் ஒற்றளபடை. அக்குங்கிற ஆயுத எழுத்தும் சேர்ந்து வர்றது தான் என்னது ஒற்று அளபடை. சொல் அப்படின்னா ஒரு சொல்லாகவும் இருக்கலாம், 2 எழுத்து 2 சொல் சேர்ந்து இருக்கலாம். அப்போ அது வந்து சொல். பூ அப்படிங்கிறது ஒரு சொல், புல்லுங்கிறது ஒரு சொல், தின்றதுங்கிற சொல், மலர்ந்தது ஒரு சொல், மாடு ஒரு சொல். இது பூ மலர்ந்ததுங்கிறது ஒரு சென்டென்ஸு. அப்போ ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் தொடர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். இது வந்து இரு திணைகளையும் எல்லா இடத்துலையும் வரும். இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும். மூவகையான மொழிகள் இருக்குது. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழினா அது தனித்து மட்டும் தான் இருக்கும். அதை பிரிக்கவும் முடியாது. அதான் ஒரு சொல் தனித்து நின்று அது பொருள் தருமாயின் அது தனிமொழி. தொடர்மொழி அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. கண்ணன்கிறது தனிமொழி, கண்ணன் வந்தான்கிறது பொதுமொழி. மலர் வீட்டுக்கு சென்றார். பொதுமொழி அப்படின்னா தனித்து நின்று, அதாவது அந்த பொதுவாக இருக்கா, அப்போ தனித்து இருக்கும்போது ஒரு பொருளையும் அதை பிரித்து நிற்கும்போது வேறொரு பொருளையும் தருது. இப்போ பலகை அப்படின்னா பல ப்ளஸ் கைனா பலருடைய கைகள். 8னா 8 என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை அப்படின்னா வேங்கை எனும் மரத்தை குறிக்கும். இவையே 8 வந்து L+2 எனவும் வேங்கையை வந்து வேம் ப்ளஸ் கை எனவும் தொடர்மொழிகளாக பிரித்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும். வேம் ப்ளஸ் கைனா வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இவை இரு பொருளுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாக இருக்கிறது. தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். எண், இடம், காலம் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ என்ன செய்யாது, தொழிற்பெயர் வந்து உணர்த்தாது. விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா கடைசியில் வந்து விகுதி இருக்கும். வினை அடி கூட விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். நட அப்படிங்கிற வினையடியோட தல் சேரும்போது நடத்தல். வாழ்கிறது வாழ்க்கை, ஆள்ங்கிறது ஆளல். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும், அது உண்மைதான். நட என்பது வினையடி, அது நடை, நடத்தல் எப்படினாலும் வரலாம். எதிர்மறை தொழிற்பெயர்னா எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். நடவாமை, கொல்லாமை எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். இது வந்து நடவாமை, கொல்லாமை. முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா அது அப்படியே விகுதி இல்லாமல் வரும். முதல்நிலை திரிந்து தொழிற்பெயர் அப்படின்னா இப்போ கெடுன்னு கொடுத்தாங்கன்னா அது அப்படி பெருசு கேடு அப்படின்னு வரும். வினையாளனின் பெயர்லாம் இந்த மாதிரி முடிஞ்சால் அது வினையாளனின் பெயர். அப்போ மெத்த வணிகல நிலம் தொடரில் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும்னா சருகும் சண்டும். என் தமிழ் நானா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது அப்படின்ற தொழிற்பெயரும் வினையாளனின் பெயரும். பாடல் கேட்டவர். வேர்க்கடலை, மாங்காய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. இதோட கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னா கல்னா கற்குவியல், பழம்னா பழக்குலை, புல்னா புல்கட்டு, ஆடுனா ஆட்டு மந்தை. கலைச்சொல் பார்க்கலாம். வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி, கான்வர்சேஷனா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல்.
ஸோ இதோட இயல் 1 முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இயல் 2 அடுத்து கன்டினியூஸாக வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.